கோடை வெயிலால் பாலின் அளவும் கொழுப்புச்சத்தும் குறைந்து உங்கள் வருமானம் குறைகிறதோ என்று கவலைப்படுகிறீர்களா? கவலை வேண்டாம். மில்க் லேன் ஆயுஷ் உங்களுடன் உள்ளது. வெப்ப அழுத்தத்தை எப்படி நிர்வகிப்பது என்று தெரிந்து கொள்வதற்கு முன் கோடை காலத்தில் பசுக்களின் உடலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல விவசாயிகள் பசுக்கள் குறைவாக உண்பதால் மட்டுமே பால் குறைகிறது என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது மட்டும் காரணமல்ல. கோடை வெப்பத்தினால் பசுக்களின் நடத்தையில் இந்த மாற்றங்கள் ஏற்படுகின்றன. 1. பசுக்கள் உடல் வெப்பத்தை வெளியேற்ற நீண்ட நேரம் நின்று கொண்டே இருக்கும். இதனால் அவை அசை போடும் நேரம் குறைந்து குழம்புகளில் ஹூஃப் பாதிப்புகள் ஏற்படலாம். 2. பசுக்கள் அதிகாலை, இரவு மற்றும் அந்தி மாலை போன்ற குளிர்ந்த வேளைகளில் மட்டுமே உண்ண விரும்பும். இது அவற்றின் வழக்கமான உணவு பழக்கத்தையும் செரிமானத்தையும் ரூமன் பேலன்ஸ் பாதிக்கிறது. 3. வெப்ப அழுத்தத்தினால் இரத்த ஓட்டம் மடிக்கு செல்லாமல் உடலை குளிர்விக்க கால்களுக்கும் தோலுக்கும் அதிகமாக செல்லும். இதனால் மடிக்கு செல்லும் ஊட்டச்சத்துகள் குறைந்து பால் மற்றும் கொழுப்புச்சத்து குறைகிறது. 4. பசுக்கள் அதிக தண்ணீர் குடிக்க முயற்சிக்கும். இதனால் தண்ணீர் தொட்டிகளிலும் நிழலுக்காகவும் பசுக்களிடையே போட்டி அதிகரித்து மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் ஏற்படும். இந்த சவால்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து பாலின் அளவையும் கொழுப்பையும் குறைக்கின்றன. இதை சமாளிக்கும் தீர்வுகளை தெரிந்து கொள்ள எமது பகுதி 2 வீடியோவை பாருங்கள் மற்றும் எமது பக்கத்தை பின்தொடருங்கள்.